பள்ளிக்கூடங்கள் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும். கோ எஜுகேஷன் சரியா அல்லது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்பது சரியா அப்படின்ட்டு நிறைய குழப்பம் விவாதங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. மக்களுக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கோ எஜுகேஷன் என்பது மிக மிக தவறு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பது மிகப்பெரிய தவறு. அது ஒரு குற்றம்னு கூட சொல்லலாம். அது என்னென்னா, நல்லா சமைச்சிட்டு ஒரு சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுற மாதிரி தான். நல்லா சமைச்சிட்டு ஒரு சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டுற மாதிரி தான். அது மாதிரி அது ஏன்னா அவங்க படிப்பில் முழுமையான, ஏன்னா படிப்பில் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம். ஒரு மன ஒருமைப்பாடு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே மன ஒரு கவனச்சிதறலுக்கான வேலைகளையும் நம்ம அங்கே செய்கிறோம். என்னென்னா, ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறோம். இப்போ கடந்த காலங்களில் ஏன் பெண்களுக்கு கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏன் பெண்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்கல? ஆண்களுக்கு கல்வி அல்லது தொழில் வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பெண்களை ஏன் வீட்டிலே உட்கார வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக என்ன இருக்குன்னா, பெண்கள் ஆண்கள் இருவரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. அல்லது பொதுவாக இப்போ ஆண்களுக்கு ஒரு கவனச்சிதறல் ஏற்படும். ஆண்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, பெண்களையே பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால தான் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக கடந்த காலங்களில் பெண்களுக்கு கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு காரணம். அது மன ஒருமைப்பாட்டோடு ஒரு மனப்பான்மையோடு அந்த தொழிலில் கவனம் செலுத்த முடியாது, கல்வியில் கவனம் செலுத்த முடியாது, பெண்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அப்போ வீட்டில் உட்கார வைங்க, அவங்கள பொதுவான இடத்துக்கு வர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போவும் அதான் நடக்குது. இப்போது என்னென்னா, ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல கல்வி கற்க வைக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கும் கல்வி தேவை, ஆண்களுக்கும் கல்வி தேவை. ரெண்டு பேருக்குமே தொழில் செய்கிற உரிமை வாய்ப்பு எல்லாமே சமத்துவமாக தான் இருக்க வேண்டும். அதனால் ஆண்களின் மன ஒருமைப்பாடு பாதிக்கப்படுதுங்கிறக்காக பெண்களை வீட்டிலே உட்கார வைக்காமல் பெண்கள் தொழில் செய்கிற இடம், கல்வி கற்கிற இடம் தனியாகவும், ஆண்கள் தொழில் செய்கிற இடம், கல்வி கற்கின்ற இடம் தனியாகவும் இருக்க வேண்டும். தனித்தனி இடங்கள், யாரையும் நீ பார்க்க, ஆணும் பெண் தொழில் செய்யும் போதும் சரி, கல்வி கற்கும் போதும் சரி, ஆண்கள் பெண்களும் ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி தனித்தனியாக கல்வி கற்க வேண்டும். கல்வி நிலையத்தில் அப்படி ஒன்றா கல்வி கற்றாக்கா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல, பெண்களாலையும் படிப்பில் கவனம் செலுத்த முடியல, ரெண்டு பேராலுமே படிப்புலையும் கவனம் செலுத்த முடியல. தொழில் செய்கிற இடத்துலையும் இதான் கதை. தொழில் செய்கிற இடத்துலையும் ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல வச்சு அவங்க தொழில் செய்கிறாங்க. தொழில் ஏதாவது அலுவலக வேலை அல்லது தொழிற்சாலை, இப்படி அங்கே ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மன ஒருமைப்பாட்டோடு வேலை செய்ய முடியலை. கவனச்சிதறல் தான் அதிகமாகுது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற இயக்கங்கள், தேவையற்ற ஆசைகள், காதல் ஆசைகள், காதல் இயக்கங்கள், இதெல்லாம் பள்ளிகளில், கல்லூரிகளில், அப்புறம் வேலை பார்க்குற இடங்களில் அதிகமாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் காதல் கூடங்களாக மாறிவிட்டது. தொழிற்கூடங்கள் அனைத்தும் இப்பொழுது காதல் கூடங்களாக மாறிவிட்டது. எவ்வளோ பெரிய குழப்பமாக நடைபெறுங்க. காதலிக்கணும், தப்பே கிடையாது, காதலிக்கணும், எல்லாமே உண்டு தான். ஆனால் அதை வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில் வச்சுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வச்சுக்கணும், கல்லூரிகளுக்கு வெளியில் வைத்து கொள்ள வேண்டும், கல்லூரி வளாகத்திற்கு வெளியில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மன ஒருமைப்பாட்டோடு நம்ம படிக்க முடியும். எப்போன்னாக்கா, ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்கும்போது ஒரு மன ஒருமைப்பாட்டோடு அந்த கல்வியை கற்க முடியும். அதுதான் எந்தவித கவனச்சிதறலும் வாய்ப்பே இருக்காது. போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மன ஒருமைப்பாட்டோடு கல்வி கற்பதற்கோ தொழில் செய்வதற்கோ போராட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல சுதந்திரமாக கல்வி கற்கலாம். ஏன்னா கல்வி என்பது அது தொழிற்கல்வி தான். நாளைக்கு அந்த கல்வியை கற்றுவிட்டு பின்னர் தொழில் தான் செய்ய போகிறாங்க. தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும். அப்படி இருக்கும்போது தொழிலில் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒரு துறவு நிலையை கடைபிடிக்க வேண்டும், ஒரு துறவு வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் செய்கிற இடத்தில் நாம் ஒரு துறவிகளாக இருக்க வேண்டும், முற்றும் துறந்த துறவிகளாக. அன்பு, பாசம், சகோதர உணர்வு, நட்புணர்வு, காதல் எதுவுமே இருக்கக்கூடாது, காமம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்றாற் போன்று அந்த சூழ்நிலையும் இருக்கணும். அந்த சூழ்நிலையும் நம்ம அதுக்கு ஏற்றாற் போன்று, அதற்கு உதவி செய்கிறார் போன்று, அதாவது அந்த துறவு நிலையை பின்பற்றுவதற்கு ஏற்றாற் போன்று அந்த சூழ்நிலையே அப்படி தான் இருக்கணும். தொழில் செய்கிற இடமும் சரி, கல்வி கற்கின்ற இடமும் அப்படி தான் இருக்கணும். அங்கே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்கணும், தொழில் செய்யணும், அலுவலக வேலைகளை பார்க்கணும். அப்போ சுதந்திரமாக
அப்போ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நமக்கு வேறு வழியே இல்லை, வேலை செய்கிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. அப்புறம் ஒருத்தர் தொடவும் கூடாது, வாடா போடா வா போன்னு பேசிக்கவும் கூடாது. அப்போ நட்பும் ஏற்படாது. உங்களுக்கு நட்பு சகோதர உறவு எதுவுமே ஏற்படாது. வெறும் வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் வாங்க போங்க, பெரிய வயசு வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். ஒருத்தர் தொடக்கூடாது, வா போ வாடா போடான்னு உரிமையோடு பேசக்கூடாது. அந்த மாதிரி வாங்க போங்கன்னு தான் பேசணும். அப்புறம் ஆண்களும் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும். இப்போ ஆண்கள் தனியாக கல்வி கற்கணும், பெண்கள் தனியாக கல்வி கற்கணும். இந்த இதை பண்ணிட்டாலே முன்னேற்றம் என்பது வேறு வழியே இல்லை, நீ முன்னேறித்தான் ஆக வேண்டும். அப்புறம் தாய்மொழியில் கல்வி இருக்கணும், தாய்மொழியில் நாம் தொழில் நடைமுறைகள் இருக்க வேண்டும். இதான் அடிப்படை விதிமுறை. இதை பின்பற்றி விட்டாலே அசுர வேகத்தில் முன்னேற்றம் என்பது நிகழும். காதலிப்பது என்பது தொழில் செய்கிற இடத்துக்கு வெளியில் வச்சுக்கணும். காதல் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில், கல்லூரிகளுக்கு வெளியில் நிறைய அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யணும். காதலும் ரொம்ப முக்கியம் தானே. காதலிக்க வேண்டும் என்பதும் முக்கியம்தான். காதல் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் ஒரு அன்பு நிறைந்ததாக மாறும், அமைதி நிறைந்ததாக மாறும், வன்முறை இல்லாமல் போகும். அதனால் அப்போ அதற்கு காதல் பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் வசிப்பிடங்களில், குடியிருப்புகளில் காதல் பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும். நிறைய பூங்காக்கள் ஏற்படுத்த வேண்டும். அங்கே காதலர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். நான் இவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு செய்யணும். இவங்க இப்போ கணவன் மனைவிக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்கோ கணவன் மனைவிக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. கணவன் மனைவி அல்லாத காதலர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், காதல் பண்ணுறாங்கள அவங்கள பதிவு செஞ்சுருங்க. இவர்கள் காதலர்கள். அப்போது அந்த வீட்டுக்காரங்களுக்கும் அது தெரியும், பெற்றவங்களுக்கும் தெரியும், நம்ம பொண்ணு இவனை காதலிக்கிறா, அல்ல நம்ம பையன் இவளை காதலிக்கிறா, இவர்கள் இருவரும் காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு தெரியும், சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கு தகுந்தாற்போன்று ஒரு அடையாள அட்டையும் கொடுத்து விட வேண்டும். திருமண சான்று என்பது இருப்பது போல் அது மாதிரி காதல் சான்றிதழ் கொடுத்து விட்டால் அப்போ நீங்கள் காதலிப்பதற்கு எங்கேயுமே நீங்கள் சுதந்திரமாக அனுமதித்து விடலாம். காதல் பூங்காக்களை உருவாக்கி விடலாம். காதலிப்பவர்களுக்கு உடலுறவு கொள்வதற்கும் அனுமதி கொடுத்து விட வேண்டும். உடலுறவு கொள்ளாமல் காதலிப்பது அது சாத்தியமே இல்லை. அதனால் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டாலே அப்புறம் அங்கே உடலுறவை கட்டுப்படுத்தவும் முடியாது. உடலுறவு கொள்வதும் சரியானது தான், அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால் ஒரு திருமணம் செய்து கொள்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு தான் தேர்ந்தெடுத்த ஒரு துணை என்பது திருமண வாழ்க்கைக்கு ஏற்றவர் தானா அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பரிசோதிக்கிற ஒரு காலம்தான் ஒரு காதல் பருவம். ஒரு பெண்ணும் அதே போல் தான் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆண் திருமண வாழ்க்கைக்கு இவன் ஏற்றவன் தானா, எல்லா விதத்திலும் இவன் தகுதியானவன் தானா, உடலுறவிலும் சரி பழக்க வழக்கத்திலும் சரி எல்லா விதத்திலும் இவன் தனக்கு ஏற்றவன் தானா என்பதை ஒரு அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வது, ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதி செய்வதற்கு இந்த காதல் பருவம் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். அதற்காக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அப்போ தான் தான் திருமணம் செய்து கொள்கிறவன் தனக்கு ஏற்றவன் தான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவன் காதலித்து ஒரு கணவன் மனைவி போல சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், உடலுறவு வைத்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை, இவன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு, அது மாதிரி ஒரு ஆணுக்கும் இவளை எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதியோடு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் காதல் பருவங்கிற. அதனால் காதல் பருவம் ரொம்ப முக்கியம். காதலிக்க வேண்டும், கட்டாயம் காதலிக்க வேண்டும். காதலிப்பதை கட்டாயப்படுத்தணும், கல்யாணம் பண்ணுறதை கட்டாயப்படுத்தணும். அப்போ எங்கே காதலிக்கணும், எல்லா இடத்துலையும் காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடங்களில். அப்போ காதலுக்கு களங்கம் ஏற்படுகிறது. காதல் என்பது ஒரு மோசமான விஷயம். பள்ளிக்கூடங்களில் போய் நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்க வைக்கிறீங்க, அங்கே பசங்க படிக்காமல் அல்லது பசங்களும் பொண்ணுங்களும் படிக்காமல் காதலில் தீவிரமாக ஈடுபடும் போது அதனால் படிப்பு பாதிக்கப்படுகிறது. உடனே என்ன நினச்சிடறாங்கன்னா காதல் தான் இவர்கள் படிப்பு கெட்டு போகிறதுக்கு காரணம். அப்போ காதலிக்கக்கூடாது, படிப்பு தான் ரொம்ப முக்கியம், பொழப்பு தான் ரொம்ப முக்கியம், ஒரு லட்சியம்தான் முக்கியம், அதற்கு தடையாக இருப்பது இந்த காதல் தான் அப்படின்னு உடனே தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காதல் மேலே பழிய போடுறாங்க. உங்கள் மேலே தப்பு இருக்குது, தனித்தனியாக அவங்கள படிக்க வைங்க, தனித்தனியாக வேலை செய்ய வைங்க. நீங்கள் ஒன்றா ஒரே இடத்துல நீங்கள் கல்வி கற்க வச்சாக்கா
பஞ்சை நெருப்பியும் ஒரே இடத்துல பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சிங்கன்னா பற்றிக்க தான் செய்யும். கல்லூரியில் வந்து ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா படிக்க வச்சிங்கன்னா அவங்க எப்படி படிப்பில் கவனம் செலுத்த? உடனே காதல் மீது பழியை போட்டு விடுவதா? இப்போ அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல ஏன் ஆண்களும் பெண்ணும் ஒரே இடத்துல வேலை செய்ய வைக்கிறீங்க? பெண்களை தனியாக வேலை செய்யுங்க, இப்போ ஆண்களை தனியாக வேலை செய்யுங்க. ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சுட்டு ஒரே இடத்துல படிக்க வைக்கும்போது அவங்க வந்து படிப்பு கெட்டு போகுது. உடனே காதல் மீது பழியை போட்டுறாங்க. தப்பை உங்கள் மேலே வச்சுட்டு ஏன் காதல் மீது பழியை போடுறீங்க? இப்படி தான் இந்த மாதிரி போடுறதுனால காதலுக்கு வந்து மரியாதைலாம் போகுது. காதல் என்பது எதிரானது, முன்னேற்றத்திற்கு எதிரானது, லட்சியத்திற்கு எதிரானது, சாதிப்பதற்கு காதல் என்பது எதிரானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சுறுசுறுப்பை தரும். ஒரு காதல் என்பது தினசரி வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு, ஆர்வத்தோடு வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காதல் என்பது அவ்வளோ உதவி செய்யும். காதல் இல்லாத ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுய இன்பம் செஞ்சிட்ருப்பாங்க. தனக்கு ஒரு துணை இல்லாத பருவ வயதை கடந்த ஒரு ஆண்கள், ஒரு 18 வயசை கடந்த ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு துணை இல்லாத போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா சுய இன்பம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுய இன்பம் பண்ணால் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும். மனசில் நல்ல எண்ணமே இருக்காது. இந்த ஆண்களுக்கு பெண்கள் மீது, பெண்களுக்கு ஆண்கள் மீது வெறுப்பு தான் ஏற்படும். அதனால் இந்த ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல கல்வி கற்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, அது வந்து கல்வி கற்க விடாமல் செயல்விடும். காதல் வந்து குறுக்க வந்து நிற்கும். ஆண் பெண் மோகம், அந்த உறவு, பாலியல் உறவு வந்து குறுக்க வந்து, அதனால் தனித்தனியாக கல்வி கற்கவும் தனித்தனியாக தொழில் செய்யவும் அனுமதிக்கும் போது ஒரு படிப்பதற்கான ஒரு வேறு வழியே இல்லை. படிப்பதோடு வேலை செய்கிறது, முழுமையாக மன ஒருமைப்பாட்டோடு வேலை செய்யலாம். கவனச்சிதறலே ஈடுபடாது. அப்புறம் ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கல்வி கற்கின்ற இடத்துலையும் சரி, பகிர்ந்து உண்ணக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. நீ வா போ, வாடா போடான்னு பேசக்கூடாது. எல்லாரையும் வாங்க போகணுன்னு தான் பேசணும். துறவிகளாக வாழ வேண்டும். அங்கே எந்த உறவு முறைக்கும் இடம் கிடையாது. நட்புக்கும் இடம் கிடையாது, சகோதர உறவுக்கும் இடம் கிடையாது, காதலுக்கும் இடம் கிடையாது, காமத்துக்கும் இடம் கிடையாது. துறவிகளாக வாழ வேண்டும். துறவிகளாக தொழில் செய்துவிட்டு வீடு நோக்கி வரணும். அங்கே உங்களுக்கு உறவு காத்திருக்கும். வீட்டுக்கு வரீங்க, அதற்கு வெளியில் தான் வேலை செய்கிற இடம், கல்வி கற்கின்ற இடம். அதற்கு வெளியில் தான் உங்களுக்கு வந்து உறவு முறைகளை கடைபிடிக்கின்ற களமாக நீங்கள் கருத வேண்டும். அதற்கு காதல் பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும். காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த அந்த காதலர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அப்போ தான் வந்து திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் காதல் கூடங்களாக மாறிவிட்டு வருகிறது. கல்லூரி கூடங்கள் அனைத்தும் காதல் கூடங்களாக, கல்லூரிகள் அனைத்தும் காதல் கூடங்களாக மாறிவிட்டு வருகிறது. அதுமாதிரி அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே காதல் கூடங்களாக மாறிவிட்டு வருகிறது. மாறிவிட்டு வருகிறதில்ல, மாறிவிட்டு தான் இருக்குது. மாறியாச்சு. கடந்த எப்போ ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல கல்வி கற்றார்களோ, எப்போ ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல அலுவலக வேலைகள், தொழிற்சாலைகள், தொழில் செய்கிற இடம், வேலை செய்கிற இடம், அப்போவே வந்து அது காதல் அங்கு வந்து பெருமளவு கலந்து விட்டது. அது வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வேலை செய்கிறாங்கள, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கள, அவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ வந்து வெறும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேலையில் வந்து கவனம் அதிகமாக ஏற்படும், மன ஒருமைப்பாடு அதிகமாக ஏற்படும், வேலை அதிகமாக நடக்கும். அப்போது இப்போ வந்து 2 பேரையும் ஒரே இடத்துல வைக்கிறதுனால வேலையில் வந்து அதிக முன்னேற்றம் இல்லை. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ நிறைய நேரம் வேலை செய்யணும், அப்போ தான் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். 6 மணி நேரம் பத்தாது, 8 மணி நேரம் வேலை செய்யணும், 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்னு நினைக்கிறாங்க. நீ தனித்தனியாக வேலை செய்ய வச்சுட்டாலே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தொழில் செய்கிற ஏற்பாடு, அதுமாதிரி ஆண்கள் தனியாக கல்வி கற்பது, பெண்கள் தனியாக கல்வி கற்பது, அந்த ஏற்பாடை செய்து விட்டாலே 10 மணி நேரம் உழைப்பதால் ஏற்படுகிற முன்னேற்றத்தை 6 மணி நேரத்திலே பெற்றுவிடலாம். அதனால் வந்து வேலை நேரம் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல வேலை வாங்குறது, வேலை செய்ய அனுமதிப்பது, கல்வி கற்க அனுமதிப்பது, இதுதான் வந்து கல்வி கற்கிற நேரமும் அதிகமாகுது, வேலை செய்கிற நேரமும் அதிகமாகிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொன்று, அதிகமாகும்போது ஒரு 10 மணி நேரம் வேலை வாங்கும்போது, 8 மணி நேரம் வேலை வாங்கும்போது அவர்களுக்கு சலிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வச்சு வேலை வாங்கும்போது அவர்களுக்கு சலிப்பு ஏற்படாது, அவர்களை ஏமாற்றி நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவர்களை வேலை வாங்கலாம். அப்போ வேலை வாங்குவதற்காக என்ன பண்ணுறாங்க, அதிக நேரம் வேலை வாங்குவதற்காக
இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல வேலை வைக்கிறாங்க, வேலை வாங்க வைக்கிறாங்க. ஆண்களையும் பெண்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல கல்வி கற்க வைக்கிறாங்க. இந்த தனியார் கல்வி நிலையங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, தனது பள்ளியில் வந்து அட்மிஷன் நிறைய அதிகரிக்கணும், தனது பள்ளிகளில் அதிக மாணவர்கள் வந்து படிக்கணும், அதன் மூலம் வருமானம் வரணுங்கிறதுக்காக ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து எஜுகேஷன் அதை வந்து இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் மிகப்பெரிய அது உள்நோக்கத்தோடு அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ இது என்ன, இது பாலியல் உறவில் உள்ள அந்த ஆசையை காட்டி கல்வி கற்க வைப்பது, தொழில் செய்கிற இடத்தில் அதிக நேரம் வேலை வாங்குவது. அதிக நேரம் வேலை செய்யும்போது அவனுக்கு அப்போ எதை காரணம் காட்டி அதிக நேரம் வேலை வாங்குகிறாங்க, பெண்களையும் ஆண்களையும் ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சு அதன் மூலம் அவர்களை மயக்கி ஒரு 10 மணி நேரம் அவன்கிட்டருந்து வேலை வாங்கிடலாம் அப்படின்னு முதலாளிகள் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தனியார் கல்வி நிறுவனங்களில் உள்ள அந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, தனது பள்ளிகளில் கல்லூரிகளில் நிறைய பேரை வர வைக்கணும், நிறைய பேரை வந்து படிக்க வைக்கணும், அதன் மூலம் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்தில் கல்வி கற்க வைக்கிறார்கள். அதன் மூலம் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இங்கே வந்து வெறும் பாய்ஸ் தான் இருப்பாங்க, இங்கே வந்து வெறும் கேர்ள்ஸ் தான் படிப்பாங்க அப்படின்னா அட்மிஷன் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும். அப்போ இவங்க உள்நோக்கமே தப்பாக இருக்குது. ஒரு துறவிகளாக வாழ வேண்டிய, துறவிகளாக செயல்பட வேண்டிய, தொழில் செய்கிற இடங்களில், கல்வி கற்கின்ற இடங்களில் இவர்கள் வந்து அந்த ஒரு விஷத்தை கலக்கிறாங்க, ஒரு பாலியல் உறவுகளை கலக்கிறார்கள். இது ஒரு விபச்சாரம் மாதிரி இருக்குது. ஒரு பலவீனப்படுத்தி பலவீனமான ஆசையை காட்டி அதன் மூலம் தங்கள் காரியங்களை சாதித்து கொள்கிற முதலாளிகள். அப்படின்னா ஒரு தூண்டிலில் வந்து புழுவை மாட்டி மீனை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆசையை காட்டி மோசம் செய்கிறது, வாழ்க்கையை நாசம் செய்வது, அழிப்பது என்பது அழிவு நோக்கி தான் அது போகும். அதனால் வந்து ஒரு தனித்தனியாக வேலை செய்ய வேண்டும், தனித்தனியாக கல்வி கற்க வேண்டும், ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக. அதுதான் வந்து வேலை செய்கிற இடத்தில், கல்வி கற்கின்ற இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தூய்மையான அணுகுமுறை. அது இப்போ தூய்மை இல்லை, இப்போ அசுத்தமாகிவிட்டது. கல்வி என்பது அசுத்தமாகிவிட்டது, தொழில் என்பது அசுத்தமாகிவிட்டது. காரணம், ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கல்வி கற்கின்ற நடைமுறை, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கின்ற நடைமுறை, அதுதான் காரணமாக இருக்கிறது. இப்போ வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா, பெண்களை பார்க்காம எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது, என்னால் 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது, ஏன்னா நான் பெண்களையே பார்க்கல, வேலைக்கு வந்துட்டால் பெண்களே இது பார்க்க முடியல, வெறும் ஆண்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்களையே நாங்கள் எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது, அதனால் 6 மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கோரிக்கை வைப்பாங்க. அது மாதிரி பெண்களும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 8 மணி நேரம் வேலை பார்த்தாக்க 8 மணி நேரம் ஆம்பளைகளே எங்களை பார்க்காம இருக்காங்க, ஆண்கள் வந்து எங்களை பார்க்காம நாங்கள் 8 மணி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த தொழிற்கூடத்தில், அதனால் சீக்கிரம் 6 மணி நேரமாக மாற்றுங்க, நாங்கள் வீட்டில் போய் ஆண்கள் எங்களை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேலை நேரத்தை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க சொல்லுவாங்க, 6 மணி நேரமாக குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேலை நேரம் குறைவதற்கு இந்த மாதிரி தனித்தனியாக வேலை பார்க்குற அந்த நடைமுறை உதவியாக இருக்கிறது. அப்போ அது நல்ல விஷயம். இப்போ வந்து 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறதுனால, அதான் ஆம்பளைங்க இங்கேயே இருக்காங்களே, எனது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, அதனால் வந்து ஏக்கம் இல்லாமல் எத்தனை மணி நேரம் வேணாலும் எங்களை வேலை வாங்கிக்கொள், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை வாங்கிக்கொள், எங்களை 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அனுமதித்து விடுகிறார்கள். இப்போ இதுதான் நிறைய இடங்களில் நடக்குது. இப்போ வந்து ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்க வச்சு அவங்க வந்து ஜாலியாக கிளுகிளுப்பாக பேசிக்கிட்டு துறவிகளாக செயல்பட வேண்டிய அந்த தொழிற்கூடம், துறவிகளாக செயல்பட வேண்டிய அந்த கல்வி நிலையங்கள், அங்கெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா வேலை வச்சு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு அடிக்கடி சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே காதல் மொழிகளை பேசிக்கொண்டு காதலித்து கொண்டு காம உறவுகளில் அதற்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இப்போ அந்த கல்வியிலும் தொழிலும் வந்து இப்போ ஒரு தூய்மை இல்லாமல் போய்விட்டது.